விடிந்ததும் வந்த லெட்டர், கையும் களவுமாக சிக்கிய திமுக, ஆசை நாயகியால் கிளம்பிய பூகம்பம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தினமும் 600க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி வருகிறது. இதில் 15000த்திற்கும் அதிகமான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் பேருந்துகள் பணிமனையிலிருந்து புறப்படும் போது கிளை மேலாளர்கள், ஓட்டுநர், நடத்துனர்களுக்கு வண்டி குறிப்பேடு எனப்படும் ஒரு முக்கியமான படிவத்தை வழங்குகின்றனர். இந்த படிவத்தில் அந்த பேருந்து எந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது, புறப்படும் நேரம், வந்தடையும் நேரம், ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் பெயர்கள் போன்ற முக்கிய தகவல்கள் பதிவாகின்றன. மேலும் பயணத்தின் போது ஏதேனும் விபத்து அல்லது இயந்திர குறைபாடு ஏற்பட்டால் அதையும் இதில் குறிப்பிட வேண்டும். இந்த விவரங்களை அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். பல்வேறு ஆண்டுகளாக இந்த வண்டி குறிப்பேடு தமிழில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் சென்னையில் உள்ள மத்திய பணிமனை, அண்ணா நகர் உள்ளிட்ட சில பணிமனைகளில் இந்த படிவம் ஆங்கிலத்தில் வழங்கப்பட தொடங்கி இருக்கிறது. இது போக்குவரத்து ஊழியர்களிடையே அதிர்ச்சியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை எதிர்த்து சில போக்குவரத்து ஊழியர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழை பாதுகாப்பதாக கூறும் திமுக அரசு ஏன் பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கப்பட்ட படிவத்தை இப்போது ஆங்கிலத்திற்கே மாற்றியிருக்கிறது என்று கேள்விகள் எழுப்பினர். இதுகுறித்து நேதாஜி டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் மாநில துணைத் தலைவர் ராமமூர்த்தி கூறும்போது, ஓட்டுநர், நடத்துனர்களில் பெரும்பாலானோர் உயர்நிலை பள்ளி வரை மட்டுமே படித்தவர்கள். ஆங்கிலத்தில் வழங்கப்படும் வண்டி குறிப்பேடு படிவத்தை அவர்களால் படித்து புரிந்து கொள்ள முடியாது. மேலும் பேருந்துகளில் ஏற்பட்ட பழுது தொடர்பாக புகார்கள் எழுத்து வடிவில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டியது அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே நிர்வாகம் இந்த முடிவை மீளாய்வு செய்து வண்டி குறிப்பேடு படிவத்தை மீண்டும் தமிழில் வழங்க வேண்டும். இந்த விவகாரம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக ஹிந்தி எதிர்ப்பு தீவிரமடைந்து வரும் வேளையில் திமுகவினர் மத்திய அரசு நிறுவனங்களில் ஒட்டப்பட்டிருக்கும் ஹிந்தி போர்டுகளை அழித்து வருகிறார்கள். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, எதற்கு ஹிந்தி என்று வசனம் பேசி வரும் திமுகவினர் அத்தை மகளை நிராகரித்து ஆசை நாயகி ஆங்கிலத்தின் மீது அதிக காதல் கொண்டிருப்பதால் இதை செய்துள்ளனர் என்று அரசியல் விமர்சகர்கள் நக்கலாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.